வாரேன் அப்படின்னு எம்பெருமாங்கோபால எம்பெருமாங்கோபால கையில நல்ல கையிலை விட்டு கையில நல்ல கையிலை விட்டு கைலாஜ வாசல் விட்டு கைலாச வாசல் விட்டு ஏழு நல்ல கடலுக்குள்ள ஏழு நல்ல கடலுக்குள்ள பெருமா படகை எங்க இறக்குவாரா படகை எங்க இறக்குவாரா படகோட்டி குமிழம் போல படகோட்டி குமளம் போல படகோட்டி குமிழம் போல குமளம் போல ஐயா குமிழம் போல பெருமாள் படகோட்டி வாராரே வாராரே படகோட்டி குமளம் போல குமளம் போல படகோட்டி குமிழம் போல எம்பெருமாங்கோவால நாகலோக பட்டணந்தா நாகலோக பட்டணந்தா நாகலோக பட்டணந்தா பட்டணந்தா நாகலோக பட்டணந்தா எங்க நாராயண வருவாரா வருவாரா நாகலோக பட்டணந்தா 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 வருவாரா ஐயா நாகலோக பட்டணத்து நாகராஜா நாகவல்லி இறையெடுக்க வேணும் என்று அவர் ரெண்டு பேரும் கிளம்பிட்டாவோ கிளம்பிட்டோம் இற எடுக்க அந்தமான் தீவு கப்பால ஆமா கொம்பு தேன் எடுக்க நாகராஜா நாகவல்லி வந்த நேரம் அந்த நேரம் என் பெருமாள் குழந்தைகளை கண்ணால் பார்க்கார். பார்த்தோர் ஏ தங்கச்சி சொன்னது அத்தனையும் உண்மைதானே? உண்மைதானே உண்மைதானே ஏ உச்சயினி மகாளி இளங்க பார்வதி இந்த அம்மா முப்புடாதி முப்படாதி சடையாச்சிக்காரி முத்துமாரி நாகம்மா வடக்குவா செல்வி வட பத்திரகாளி காந்தாரி கனகதுர்க்க இவ 8 பேரையும் கண்ணம் பார்க்காரு. யாத்தே தங்கச்சி சொன்னது அத்தனையும் உண்மையா போச்ச. இவ என்ன அழகுல இருக்கா, கொள்ளை அழகு கொட்டி இருக்க, அழகுன அழகு பேர்பட்ட அழகு. ஆமா பெண்ணுக்கு பெண் அழகு பேட மயில் அழகு. அப்படி அழக கண்ட உடனே கண்ணனுக்கு மனசு கேட்க மாட்டாங்க. யாத்தே தங்கச்சி சொன்ன பிரகாரம் அழகுல இருக்கா, இவளை எப்படியா நம்ம தங்கச்சி பார்வையிட்டு கொண்டு போய் காட்டிடுவோம். இவ 8 பெண் குழந்தை, நம்ம கையால தொட்டா காலதோஷம் பிடிக்கும், விரல் பட்டா வெதர்ப்ப தோஷம் வரும் அப்படின்னு என் பெருமாள் கொண்டு வந்தாரே நாகதாளி பிரம்பு, அத வில்லா வளைக்காரு. அப்படி ஒவ்வொரு குழந்தைகளையும் பெரம்பு கூட தூக்கி தூக்கி வைக்காரு. ஆமா என்னமா தூக்கி வைக்காரு. 8 பிள்ளைகளையும் தூக்கி வைக்க பெரம்பு கூடைய தூக்கி படகுல ஏத்துதாரு. படகுல ஏத்திட்டு ஒன்னாவது கடல்ல கண்ணை வரவும் இறை எடுக்க போனா உள்ள நாகராஜா நாகவல்லி அவளுக்கு இந்த கண்ணை 8 பிள்ளைய களவாண்டு போறது நாசி ஓட்டம் தெரியுது. நாசி ஓட்டம். நாசி ஓட்டம்னா என்னது? தும்மல். நாசி ஓட்டம்னா தும்மல் விழுது. விழுது விழுது. ஆத்தே நம்ம பெத்த பிள்ளைய யாரோ ஒருத்தன் கொல்ல ஓட்டலா போறான். நம்ம பெத்த பிள்ளையில யாரோ ஒருத்தன் களவு செஞ்சு போறோம். இறையெடுப்ப நிறுத்தின நாகராஜாவும் நாகவல்லியும் இறையெடுப்ப நிறுத்துவா சில்லு வண்டு பூச்சி சிறி எங்க படமேடு
நாகராஜனாகவல்லி பிள்ளைகளை தேடிக்கொண்டு நாகலோகப்பட்டனந்தா அந்த நாக ரெண்டு வருகுதையா பட்டணத்தில் நாகராஜனாகவல்லி பிள்ளைகளை தேடுவாரா பிள்ளைகளை காணலையா பிள்ளைகளை காணாம நாகராஜனாகவல்லி போல கண்ணீர முகங்களெல்லாம் வடிப்பாரா போல கண்ணீர அங்கமெல்லாம் அடிப்பார பிள்ளைகளை காணாம அவளம் போல கண்ணீர நாகராஜனாகவல்லி இருவரும் பக்கமெல்லாம் அடிப்பார அவளம் போல கண்ணீர கண்ணீர வடிப்பாரா ஏ எம்மக்கா செல்லமக்கா உங்களை பெத்த அருமை என்ன பேர் விட்ட நேர்த்தி என்ன பேர் விட்ட நேர்த்தி என்ன வளர்த்த அருமை என்ன வைத்திருந்த நேர்த்தி என்ன நேர்த்தி என்ன இருந்தாலும் சம்மதிப்போ எட்டு பேர்களை ஏமனுக்கோ ஒப்படப்போ காய்ச்சலிக்க சம்மதிக்க மாட்டோமே காலனுக்கோ ஒப்படப்போ பேர்பட்டவங்க எட்டு பேர்களையும் நாங்க எப்படி தவம் இருந்து பெத்தெடுத்த மக்களை வெள்ளி செவ்வாய் கிழமையில விரதமா இருந்தமே அள்ளி மிளகுது நகரி நோம்பு பிள்ளையாக பெற்றெடுத்தோம் இந்த ஓனீர் இதுவரைக்கும் நாகராஜனாகவல்லி பிள்ளைகளை காணாமல் கண்ணீர வடிப்பார் கண்ணீர வடிப்பார கவலை கொண்டு கண்ணீர வடிப்பார் அவனை கனவை கொண்டு புலம்பிக் கொண்டு நாகராஜாவும் நாகவல்லியும் பிள்ளைய காணாம கண்ணீர் மழையா வடிக்காவோ அப்படி பிள்ளைய தேடிக்கிட்டு அந்த நாகலோக பட்டணம் வட்டப்பாறை தானே அதுதானே கரையாம்பத்து இருக்கு அந்த பளிங்கு வர்ண பாறையை சுத்தி பாக்காவோ களவு செஞ்சுட்டு போனாரு என் பெருமாள் நாராயண கண்ண அவர் களவு செய்த அடையாள பொருளை வச்சுட்டு போயிட்டாரு ஏ தவறு பண்ணாலும் தடயம் தெரியாம செய்யணும் என் கண்ண செய்த தவறுக்கு தடயத்தை வச்சுட்டே வந்துட்டாரு அவருடைய தடயம் என்ன சங்கு ஒருவரும் சக்கரம் நடுவுல ராமம் இத நாகராஜா நாகவல்லி பாத்துக்கிட்டாவோ அப்ப நம்ம பிள்ளைகளை வேற எவனையும் எடுத்துட்டு போவல இந்த பிள்ளைகளை எடுத்துட்டு போனது அந்த கோழி குஞ்சு களவாணி கண்ண கோபால கண்ண வெண்ணைய களவாண்டு தின்னானே மாய கண்ண ஆயர்பாடி பட்டண நகரத்துல 1000 கோயிமார் வீட்லயும் நெய் களவாண்டு தின்னாமல்ல நெய் களவாணி அந்த களவாணி கண்ணன் தான் நம்ம பிள்ளையும் களவாண்டு போயிருக்கான் அப்படின்னு பார்த்த நாகராஜாவும் நாகவல்லியும் அப்படி இருவரும் நம்ம கண்ணன் தான் பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்காரு அப்படி என்று நாகராஜாவும் நாகவல்லியும் நாகலோகம் தனை கடந்தே கடலுக்குள்ள 2 நாகங்கள் வருகுதையா
மறுகோதையா எடுத்த பாம்பு ரெண்டும் பாம்பு ரெண்டோ பச்சை மாலை மறிக்குதையா மறுகோதையா நாகம் படம் எடுத்து படம் எடுத்து நாகம் படம் எடுத்து அந்த நாராயணன மறிக்குதையா மறுகோதையா படம் எடுத்து நாராயணன மறுகோதையா மறுகோதையோ கருநாகம் படம் எடுத்து படம் எடுத்து மறிக்குதையா மறுகோதையா சென்னாகம் படம் எடுத்து சென்னாகோ படம் எடுத்து திருமால மறுகோதையா சென்னாகோ படம் எடுத்து திருமால மறுகோதையா நாக ரெண்டும் மறிக்கும் போது ஆமாமையா நாராயணன் கேப்பாரா மோமண்ணா ஏ நாகராஜா ஏ நாகராஜா ஏ நாகவல்லி ஏ நாகவல்லிய என்ன இங்க என்ன மறிக்க என்ன 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 அவன் கண்ணன் சொன்ன இட்டு பிள்ளைகளை எங்க எடுத்துட்டு போறியன்னு நாகம் கேக்கு இது உங்களுக்கு பிள்ளைய வளரக்கூடிய பிள்ளை இல்ல இந்த பிள்ளைகளை நான் கொண்டு வளர்க்க போறேன் ஏதோ குழந்தை இல்லாத குறதை இருக்க ஆதி பராஜத்தியே 8 பிள்ளைய உங்களுக்கு வந்து பிறந்தா இவங்க வளரக்கூடிய காலங்கள் முடிய போகுது அதனால 8 பிள்ளைகளை நானே கொண்டு வளர்க்க போறேன் நாகராஜா நாகவல்லி கொலையிலதான் பெருமணல அணைச்சுக்குவாங்க வளர்த்த கொலையிலதான் வளர்த்த கொலையிலதான் இங்க வருமணல அணைச்சுக்கோங்க வளர்த்த கொலையிலதான் வருமணல அணைச்சுக்கோங்க எம்பெரும நாராயுண ஆமாமையா படம் எடுத்த நாகமுன்ன ஆமாமண்ணா நாகதாரி பிரம்பெடுத்து ஆமாமையா நாராயுண நீட்டுவாரா ஆமாமையா படம் எடுத்த பாம்பு ரெண்டோ பாம்பு ரெண்டு பஷ்பமாக மறையுதையா பஷ்பமாக மறையுதையா பாம்பு ரெண்டோ பஸ்மமாக மறையுதையா பஸ்மமாக மறையுதையோ எட்டு நல்ல குழந்தைகளை அம்மா உச்சி மகால் இளங்க பார்வதி முப்படாதி முத்துமாரி காந்தாரி கனகதுர்கா வடக்கு வாசல் செல்வி அம்மா அட்டகாளி 8 பேரை அச்சுதனை எடுத்துக்கொண்டு ஆதி கைலாசம் ஆதி கைலாசம் கொண்டு வராரு என் பெருமாள் கோபால கண்ண 8 பிள்ளைகளை தூக்கி கொண்டு கடலெல்லாம் கடந்து நம்ம கைலாசம் கொண்டு வந்துட்டாரு பிள்ளைல அப்படி கைலாசம் கொண்டு வந்த என் பெருமாள் கண்ண 8 குழந்தைகளையும் வடக்கு கோட்டை வாசல்ல போய் இறக்கி வச்சார். எங்க எங்க வடக்கு கோட்டை வாசல் கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசல் அம்மா இறக்கி வச்சு தங்கச்சியை கூப்பிட்டாரு. ஏ தங்கச்சி, ஏடி ஏ பாரு, ஏ பார்வதி, 8 பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டேன், வடக்கு கோட்டை வாசல்ல வச்சிருக்கேன், போய் பாரு. பானுவா பார்வதி பாரு அப்படின்னு சொல்ல, ஆதி பராசக்தி யாத்தே நம்ம பிறப்பா 8 பிள்ளைய கொண்டு வந்துட்டான், நம்ம அண்ணன் கொண்டு வந்த பிள்ளைய போய் பாப்பமே அப்படின்னா ஆதி பராசக்தி வடக்கு கோட்டை வாசலுக்கு வந்தா.
8 பிள்ளையும் பார்க்க நவரத்தின முத்தா இருக்கு. அம்மா முத்துக்களா சொல்லிக்கா. ஏங்க அப்பா 8 பேரும் நம்ம அழகுல இருந்து பேரழகுல இருக்காள. குடிச்சும் குடியாமலும் பாறையும் பரட்டையும் நம்ம வீட்டு பிள்ளை அலையும். ஆனா இது பராஜத்திய அம்சத்துல பிறந்தவல்ல உச்சினி மகாளி, இளங்க பார்வதி, முப்படாதி நாகம்மா, காந்தாரி கனகதுர்க்க, வடக்குவா செல்வி 8 பேரையும் கண்டால பார்வதிக்கு நிக்க முடியல. அம்மா முடியாதுல்ல, அழகு அப்படிலாம் இருக்காவோ. யாத்தேவை 8 பேரும் என்ன அழகுல இருக்கா. இவ அழக நம்ம புருஷன் சிவபெருமான் கண்டாருன்னா 8 பேரோட போய் இருந்துக்கிடுவாரு, மறந்துடுவாரு. நம்ம தாலிய பங்கு வைக்கல. சக்கலாத்தி பிறந்திருக்கா. அம்மா பீலிய பங்கு வைக்கல பிறந்திருக்கா. அம்மா நம்ம மாங்கல்யத்தை பங்கு வைக்க அம்மா மங்கையலா பிறந்திருக்கா. மங்கையா பிறந்திருக்கா. ஆமா உடனே ஆண்டவன் தெரிஞ்சதுனால் ஆமா இவ 8 பேரோட போய் இருந்துக்கிடுவாரு. நம்ம ஈசனுக்கு இந்த பெண் குழந்தை தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. இவ அந்த கண்ணு சக்கலாத்தி ஆண்டவன பக்கு அப்பா கொல்லி கண்ணு சக்கலாத்தி ஆண்டவன அப்பா பாம்பு கண்ணு சக்கலாத்தி சக்கலாத்தி பகவான பங்கு வைக்க பத்தினிமார் பிறந்திருக்க ஆண்டவன பங்கு வைக்க இவ அட்டகாளி பிறந்திருக்கா. பார்வதியால் அண்ணங்கிட்ட சொல்லுவாளா, ஏ அண்ணன், ஏ கோபால கண்ணா, இவ 8 பேரும் என் தாலிய பங்கு வைக்க பிறந்திருக்கா. சக்கலாத்தியா பிறந்திருக்கா. எனக்கு இவ சக்கலாத்தி 8 பேரும். இந்த உச்சினி மகாளி, இந்த இளங்க பார்வதி, இந்த முப்படாதி, இந்த நாகம்மா, முத்துமாரி அம்மா, வடக்குவாச்சலி, முத்தாளம்மா, ஈஸ்வரி, காளி அம்மா, இவ 8 பேர் இங்க இருக்கக்கூடாது. என் சிவனுக்கு தெரிஞ்சதுன்னா என் புருஷன் கள்ளமில்லாதவர், பரமான உள்ளம் கொண்டவர், பைத்தியார மனுஷன். இவ 8 பேர் என் புருஷனுக்கு சொக்குப்பொடி போட்டு மயக்கினாலும் மயக்கிடுவா, கொடுத்துருவா. என் புருஷனை இழந்தோம்னா என் தாலி இழந்து நிக்க உனக்கு சம்மதமா? இவ 8 பேரும் என் சிவனுக்கே தெரியாத இடத்துல எங்கேயாவது ஒளிச்சு வை. ஒளிச்சு வச்சிரு சிவனுக்கு. சிவனே மறைமுகமா எங்கேயாவது கொண்டு போய் வைக்கிரு அப்படின்னு சொல்ல பார்த்தார் கண்ண மாய கண்ண. அவருக்கு தெரியாதது ஒண்ணு உண்டா? உலகத்தின் இஷ்ட நிக்கரக துஷ்ட பரிபால மன்னம் பிறந்தவர் இல்ல, உலகத்தையே 3 அடியாக அளந்தவர் இல்ல. எந்த கதையை தொட்டாலும் கண்ணன் இல்லாம கதை முடியாது.
அவர்தான் கதாநாயகன். கண்ணன் தான் கதைக்கே கதாநாயகன். அந்த கண்ணங்கிட்ட தங்கச்சி சொன்ன உடனே 8 குழந்தைகளை பெரம்பு குடையில தூக்கி சிவபெருமான் போக முடியாத இடம் எந்த இடம்னு என் பெருமாள் ஆலோசனை பண்ணுதாரு. சிவனே போக முடியாத இடம் ஒரு இடம் இருக்கு. வனத்திலே பெரிய வனம், காவிலே சிறந்த காவு, சந்தனமாங்காவு. சந்தனமாங்காவு. அம்மா ஏன் போக மாட்டார் நேக்கிலோ? சிவனுக்கு சொந்த வரம் எரிக்க வரம். இதே எரிக்க வரம் கொண்டவர் தான் சந்தனமாமா முனிவர். அவருக்கு இவருக்கு நேர் விரோதி, பிடிக்காது. அந்த சந்தனமாங்காவில கொண்டு போய் 8 பிள்ளைகளை வளர்க்க சொல்லணும் என்று ஆமா 8 குழந்தைகளையும் பெருமாள் எடுத்துக்கொண்டு சந்தனமாங்காவுக்கு தாமோதர வருவார். 8 குழந்தைகளை எம்பெருமாள் கோபால சந்தன முனிவரிடம் ஐயா முனிவரிடம் அழகு தாமோதரம் கொடுப்பாரா. சந்தனமா முனிவரிடம் 8 குழந்தைகளை கொடுப்பாரா. அப்ப மாய கண்ணன் சொல்லுவாரா சந்தனமா முனிவா. ஓய் 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 சந்தனமா முனிவர, நான் கொண்டு வந்திருக்கிறது 8 பெண் குழந்தை. 8 பெண் குழந்தை. இந்த குழந்தைய வளர்க்கும் பொறுப்பு உம்ம பொறுப்பு, வாலியமாக்கும் பொறுப்பும் அப்படின்னு பொறுப்பு தான். எட்டு குழந்தையை வளர்க்கும் பொறுப்பு அப்படின்னு 8 பிள்ளைய சந்தனமா முனிவர் இடத்துல கண்ணன் கொடுக்காரு. அப்ப சந்தனமா முனிவர் பிள்ளைய வாங்கினாரு. பிள்ளைய பாக்காரு 8 பெண் குழந்தை. இந்த சந்தனமா முனிவருக்கு மூவாசையை வெறுத்தவர். மண்ணு பெண்ணு பொண்ணு. ஆமா மண்ணு பெண்ணு பொண்ணு. அதுலயும் முக்கியமா இந்த முனிவருக்கு பெண்ணாச்சா ஆவாது. ஆமா பெண் வாடையே ஆவாதவருக்கு முற்றும் திறந்த முனிவர். அம்மா அம்மா சந்தனமா முனிவர். இந்த 8 குழந்தையை கொடுக்கவன் சந்தனமா முனிவர் பெண் குழந்தையை பார்த்து 8 குழந்தையை கண்டவன முனிவர் நினைக்காரு, மாயவா மதுசூதகா பாண்டுரங்கா பண்டரிநாதா கோபாலை குரலிருக்கும் மாயவா, நீர் 8 ஆண் குழந்தையா கொடுத்தா நான் வளர்த்திருப்பேனே. நீர் கொண்டு வந்தது 8 பெண் இல்ல, எனக்கு பொம்பளை வாடையே ஆவாத அப்படி. எப்பா சந்தனமா முனிவர, இந்த 8 பிள்ளைகளும் 16 வயசு வர பக்குவதியாகும் வர உன் கூட இருப்பா. ஆள விவரம் தெரிஞ்ச உடனே அம்மா யாரு அப்பா யாருன்னு இவ கேப்பா. சிவந்தாமனு கையிலாசத்துல கைய காட்டி பேரு நாமம் கேப்பா. அதுக்கு சிவன்கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னு எல்லாத்தையும் சிவனே சிவனேன்னு சொல்லிரு. ஆயுள் காலத்தை கேப்பா, நீர் குறைச்சு சொல்லணும். ஆமா அதிக ஆயுள் வேணும்னா சிவங்கிட்ட கேளுங்க. கேளுங்க. இந்த 3 வழியை மட்டும் நீர் காட்டும், அது வரைக்கும் உன் கூட அவ பிள்ளையா இருக்கட்டும் என்று மாயக்கண்ண சந்தனமா முனிவரிடம் என் உச்சயினி மாகாளி என் இளங்க பார்வதி உப்படாதி நாகம்மா காந்தாரி கனகதுர்க்க தங்கமுத்துமாரி அக்கா தங்க 8 பேரையும் வளர்க்க சொல்ல அந்த சந்தன மாமுனிவ 8 குழந்தைகளை 7 மலை காவுக்குள்ள அறுக்க கனி பறித்து வந்து அறுக்க கனி அந்த குழந்தைகளை வளர்ப்பாரா காணி பறித்து வந்து 8 குழந்தைகளை வளர்ப்பாரா
8 பேரும் 8 பேரும் நாலு ஒரு மேனியும்மா மேனியுமா பொழுது ஒரு வண்ணமும்மா வண்ணமுமா ஐயா வண்ணமோ 8 பேர் புகழாக வளருவார் வளருவார பொழுது ஒரு வண்ணமுமா புகழாக வளருவாரோ அம்மா உச்சினி மகாளி மகாளி இளங்க பார்வதியா பார்வதியா முப்படாதி அம்பிகையா அம்பிகையா அக்கா தங்க 8 பேரும் 8 பேரும் ஒன்னாவது வயதாச்சா வயதாச்ச அவ வந்து விளையாடுவா இரண்டாவது வயதா 8 பேர் எழுந்து மெல்ல நடப்பா மூணாவது வயதா முகம் பார்க்கும் பருவமான காளியர்கள் 8 பேர் நாலாவது வயதா நடந்து மெல்ல நடப்பா ஐந்தாறு வயதாச்ச வயதோ அட்டகாளி அறிவு நேரும் பருவமான வயதோ ஐந்தாறு வயதுமா மானா பருவமான எங்க உச்சினி மகாளி மாமையா இளங்க பார்வதியா முப்புடாதி நாகம்மா இவ அக்கா தங்க 8 பேர் ஈராறு வயதுக்குள்ள எல்லா கலைகளையும் படிப்பா 16 வயதுக்குள்ள எட்டு பேர் பலகனுக்கு படிப்பாரா அடிப்பா வயது 16 வயதுக்குள்ள அவடி 16 வயதாச்சா உச்சினி மகாளி இளங்க பார்வதியா முப்படாதி காளியம்மா அட்டகாளி 8 பேர் 16 வயதில போத்து அங்க நிறைந்த புஷ்பவதி புஷ்ப